ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஸ்ரீ சுராச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புடலங்காய் தான். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு. வெல்கம் ஸ்ரீ சுராச்சன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் என்ன அறுவடை பண்ணி பார்த்தீங்கன்னா புடலங்காய் தான். இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு, பார்க்கறதுக்கே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. புடலங்காய் நிறைய இருக்கு பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 5-6 காய் நல்லா காய்ச்சி இருக்கு. இங்கே பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பூ வந்துட்டே இருக்கு பாருங்க, பார்க்கறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்கில் தான் வச்சுருக்கோம். அப்படியே பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த கொடியை கட்டி விட்டுருக்கோம், வந்திருக்கு பாருங்கள். பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியாது. ஒரு மருந்தில்லா காய்கறி நம்ம வீட்டு தோட்டத்தில்ன்றப்ப இதெல்லாம் ஒரு சாத்தியமானா கண்டிப்பாக சாத்தியம் தான். ஸோ பாருங்கள், பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா கலர்ஃபுல்லாக, அதுவும் அது அந்த வெயிட்டு, அதே மாதிரி அதோடைய காயோடைய இது பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குது, ஹெல்த்தியாக. ஸோ இதுக்கு நம்ம எந்த கெமிக்கலுமே யூஸ் பண்ணுறது இல்லை. ஆஸ் யூஷுவல் நம்ம சொல்கிறது தான், காய்கறி கழிவு தண்ணி மட்டும்தான், வேறு எந்த கெமிக்கலுமே நம்ம போடுறதில்ல. ஸோ குழந்தைங்களுக்காக தான் நம்ம இந்த மாடி தோட்டமே வச்சது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது காய் ஒவ்வொன்றும். இப்போ எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புடலங்காய் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். இங்கே கீழே இதை பாருங்கள், இதையே நம்ம அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். ஸோ இருக்கிற காய் எல்லாமே நம்ம இன்றைக்கி அறுவடை பண்ணிடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி ஷேப் பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா அது மேலெல்லாம் கூட இருக்குது. மாதிரி பிஞ்சு புடலங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு பெருசை விட இந்த மாதிரி குட்டி குட்டிலாம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் காய். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே அறுவடை பண்ணிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இல்லை வேறு எங்கேயுமே இல்லை. அதே மாதிரி இந்த சைடு இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ஒரு 2 நாள் கழிச்சு அறுவடை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய புடலங்காய் நம்ம அறுவடை பண்ணிட்டோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோவுக்கு மேலே இருக்கும் நம்ம இடையில பார்த்தோன்னா. ஸோ ரொம்ப சூப்பராக அங்கே பாருங்கள் எவ்வளோ பெருசாக நல்லா பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி விளைச்சல் நிறைய வந்துட்டே இருக்குது. இந்த மாதிரி காய்கறிலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் நம்ம இந்த மாதிரி அறுவடை பண்ணுறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒரு அறுவடையில் பார்க்கலாம். பாய்.